தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவால் தான் இந்த தண்ணீர் டிவி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால நீங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிகளை பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? இப்போ இந்த நிகழ்ச்சியில உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இதை நீங்க பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க வாழ்க்கையிலையும் அனுபவிச்சிருப்பீங்க. இருந்தாலும் என் மூலியமா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு இந்த விஷயத்த சொல்றேன். கவனமா கேளுங்க. கண்டிப்பா இதுல உங்களுக்கு பல நினைவுகள் தோன்றும். அதாவது மறந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. அப்படி என்ன அப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதாவது மனிதர்களுக்குள்ள உணர்வுகள் என்பது அதிகமாக இருக்கின்றது. அனைத்து உணர்வுகளும் இருக்கின்றது. அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களே சிந்திச்சு பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அப்படி என்ன உணர்வுகள்? உணர்வுகள்லயே மிகவும் முக்கியமான உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உணர்வு தான் ஒரு மனிதனினுடைய உருவத்தை அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டுவது. அந்த உணர்வு வரும்போது மனிதன் தன்னைத்தானே மறந்து விடுகிறான். அந்த உணர்வுக்கு அப்படி ஒரு சக்தி. அப்படி என்ன அந்த உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, அந்த உணர்வு வரும்பொழுது மனிதர்கள் அனைவருமே என்ன பண்றாங்க, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டுருவாங்க. கட்டுப்பட்டுட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம கொஞ்சம் தவிப்பாங்க. அதனால பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க. அவங்களுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும். தான் தினம் தினம் கடைபிடித்துக் கொண்டிருக்கும் பல விஷயங்களிலிருந்து தகர்ந்து செல்வதற்கான நிலையை உருவாக்கிவிடும் உணர்ச்சி தான் அது. அப்படி என்ன உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாதது, மனிதர்களின் விஸ்வரூபத்தை சுயரூபத்தை காட்டக்கூடியது, மனிதர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட உணர்வு எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரௌத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபம் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அவன் அனைத்தையுமே மறந்து விடுகிறான். அந்த கோபத்தினால் அவனுக்குள் ஏற்படும் பல பிரச்சனைகளையும் மறந்துவிட்டு வெளிப்படுத்தி விடுகிறான். அதனால என்ன ஆகுது? பல சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டிய நெருக்கடி ஏற்படுகிறது. கோபம்தான் ஒரு மனுஷனுக்கு எதிரிகளை உருவாக்குகிறது. கோபம்தான் ஒரு மனிதனை எதிரில் இருப்பவனுக்கு தவறானவனாக காட்டிவிடுகிறது. தன்னைத்தானே தவறாக காட்டும் ஒரு உணர்ச்சி எதுன்னா கோபம்தான். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்திங்கிறது தான் மனிதனுக்கு முக்கியமாக தேவை. அந்த கோபங்கிறது வரும்பொழுது அந்த கோபத்தை நம்ம யாருக்கிட்ட காட்டுறோம் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு புரியாது. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும், சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடித்து விடும். அப்ப அந்த நம்ம கோபத்தை காட்டும் போது நம்மளை விட சின்னவங்க கிட்ட காட்டுறோமா, நம்மளை விட பெரியவங்க கிட்ட காட்டுறோமா, இல்ல நமக்கு தகுதியானவங்க கிட்ட காட்டுறோமா, இதெல்லாம் தெரியாது. அந்த நிமிஷம் கோபம் வந்துருச்சியா, அந்த கோபத்துக்கான விஷயத்தை வெளிப்படுத்திடணும். அதனால என்ன பிரச்சனை வருதுங்கிறது அப்ப தெரியாது. ஆனால் அந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை உணர்ந்தோமேயானால் நாம் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். அதனால்தான் சொல்றேன், ஒவ்வொரு மனிதர்களும் கட்டாயமாக கட்டுப்பாட்டுடன் கட்டுப்படுத்தி வாழ வேண்டிய உணர்ச்சி எதுன்னா கோபம்தான். இந்த கோபம்தான் எதிரிகளை உருவாக்குகிறது. இந்த கோபம்தான் உன்னுடைய வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளுகிறது. நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்க எத்தனை முறை கோவப்பட்டிருப்பீங்க, யாராருக்கிட்ட கோவப்பட்டிருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்குதா? கிடைச்சிருக்காது. அதனால இழப்பீடுகள் தான் அதிகமாகி இருக்கும். கணவன் மனைவிக்குள் கோபம் ஏற்பட்டால் அது விவாகரத்தில் முடிந்து விடுகிறது. வியாபாரத்திலே கோபம் ஏற்பட்டால் அது நஷ்டத்திலே முடிந்து விடுகிறது.
இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் கோபம் என்பது வந்து மனிதனுக்கு இழப்புகளை தான் தருமே ஒழிய எதையுமே வந்து லாபத்தை கொடுப்பதோ அல்லது உடன்படிக்கையை உருவாக்குவதோ கிடையாது. அதனால கோபம்ங்கிறது மனிதர்களால் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு உணர்ச்சி. ஆனா அதை கட்டுப்படுத்த முடியாததால் தான் எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கே தெரியும், நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. பள்ளிக்கூட காலத்துல கூட கோவப்பட்டிருப்பீங்க. உங்க கூட சக மாணவர்களோட கோவப்பட்டிருப்பீங்க. உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க கிட்ட கோவப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்பா அம்மா கிட்ட கூட கோவப்பட்டிருப்பீங்க. அந்த கோபத்தினால் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதனால்தான் சொல்றேன், எப்பவுமே கோபத்தை கட்டுப்படுத்தும் மனிதனுக்குத்தான் பெருமையும் புகழும் சேர்கிறது. அவன் அமைதியாக இருப்பது பெரிய விஷயம் இல்ல, கோபத்தை கட்டுப்படுத்துவது பெரிய விஷயம். கோபம் வரும்பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக பல பேர் பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. உனக்கு கோபம் வந்துச்சுனாக்கா 1-10 வரைக்கும் என்ன கோபம் தனியா பேசாம போயிடும் அப்படின்வாங்க. அப்படி இல்லையா, உன்னால அமைதியா உட்காந்துரு, இந்த கோபம் வரும்போது கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு. அப்படி கண்ட்ரோல் பண்ணும் பொழுது உங்களுடைய உடல்நிலை எந்த அளவிற்கு சீராகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கோபம் வரும்போது ரத்த கொதிப்பு அதிகமாகும். அப்போ உடம்பெல்லாம் வந்து விரைச்சிக்கிட்டு நிற்கும், வார்த்தைகள்லாம் தடிமனா வரும். அப்போ உங்களுடைய கண் பார்வையும் வந்து அகலமா விரிஞ்சி அந்த கண் பார்வைக்குள் ஒளிவட்டங்கள் அதிகமாக உள்நுழைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த கோபத்தினால எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா? உடல் பாதிக்கிறது, பொருளாதாரத்தை பாதிக்கிறது, உறவுகளை பாதிக்கிறது, வாழ்க்கையினுடைய தரத்தையே பாதிக்கிறது. அதனால்தான் சொல்றேன், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். மனிதர்களின் உணர்ச்சிகளிலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சி எது என்று பார்த்தீர்களே ஆனால் அது கோபம். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துபவனே சிறந்த மனிதனாக மாறுகிறான், சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறான், அவன் வாழ்க்கை சீராக அமைகிறது. எனவே நமக்குள் ஏற்படும் கோபம் என்ற உணர்ச்சியை அது வரும்பொழுது கட்டுப்படுத்தி பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.